தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கதையை முழுசாக கேளுங்க. வீடியோவை பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மாடியில் நான் வளர்க்குற செடியில் ஒரு சின்ன குருவி கூடு கட்டுற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதே கூட்டை மறுபடியும் பார்த்தேன். இந்த முறை அந்த கூட்டுக்குள்ளே சின்ன சின்ன குருவி குழந்தைகள். அதை பார்த்த உடனே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். அந்த நாள் வெறும் குச்சிகளாக இருந்த கூடு இன்னைக்கு ஒரு குடும்பமாக மாறியிருக்கு. அந்த அம்மா குருவியும் அப்பா குருவியும் 2 பேரும் இறை தேடி வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு நாளில் கிடைக்காது. ஒரு கூடு கட்ட பொறுமை வேணும். அதில் ஒரு உயிர் பிறக்க இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் அந்த பொறுமைக்கு கிடைக்கிற பரிசு அளவிட முடியாத சந்தோஷம். கடைசியாக ஒரு வரி சொல்லட்டுமாங்க? பொறுமையோடு கட்டப்பட்ட ஒவ்வொரு கூடும் ஒரு நாள் சின்ன சின்ன சந்தோஷங்களின் சத்தத்தால் நிறைஞ்சிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. உங்கள் வீட்டிலையும் இல்லை உங்களை சுற்றியும் இதே மாதிரி மனசை தொட்ட பறவைகளோட அழகான தருணங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கதைகளில் எனக்கு பிடிச்ச கதைகளாக உங்கள் பேருடன் வாய்ஸ் ஓவர் ஸ்டோரியாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் மனசை தொடும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.